ஹலோ மக்களே, மௌலி எப்படி ரெடி பண்ணுறாங்கன்றத நான் இப்போ சொல்கிறேன். இதை ப்ரிப்பேர் பண்ண ஒரு 2 days ஆகுது. இதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது பனை மரத்தில் உள்ள வண்ணாங்காய். பார்க்க பனை மரத்தில் பூ மாதிரி நீண்டு தொங்கும். அது காஞ்சதும் கீழே விழுந்து பனை மரத்துக்கு அடியில் இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து உடச்சி பள்ளத்தில் போடணும். நெக்ஸ்ட்டு அதை நல்லா எரிய விடணும். எரிஞ்சதும் நம்மளுக்கு கறி மாதிரி கிடைக்கும். அது எரிஞ்சதும் மண் போட்டு அணைச்சிட்டு பனை ஓலையை வச்சு மூடிடணும். மறுநாள் பனை ஓலையை எடுத்து பார்த்தோம்னா கறிக்கட்டை போல நம்மளுக்கு கிடைக்கும். அதை நல்லா அம்மியில் வச்சு அரைச்சிடணும். அரைச்சதும் ஒரு பிளாக் கலர் பவுடர் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் ஒரு கிளாத்லேயோ இல்லை கோணிலையோ வச்சு கட்டிடணும். நமக்கு இது அப்போ பண்டலாக கிடைக்கும். அந்த துணி பிரியாத அளவுக்கு நம்ம கட்டி வச்சிடணும். இப்போ அதை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பனை மட்டும் எடுத்துக்கணும். அதை நம்ம 3 வெட்டி நடுவில் இதை வச்சு 2 பக்கமும் கட்டிட்டோம். இப்போ அதில் எதுனா ஒரு சைடு கயிறு கட்டி வச்சுக்கணும். இப்போ நமக்கு மௌலி ரெடி. இது வந்து உடனே பத்தாது. அடுப்பில் உள்ள நெருப்பை போடணும். கொஞ்ச நேரம் கழிச்சு புகை வரும். அந்த புகை வந்தோடனே நம்ம லைட்டாக சுற்றி பார்த்தா ஸ்பார்க் இருக்குமா தெரியணும். அப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு சுட்ட ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் கொஞ்சம் பி கேர்ஃபுல். சுத்தமோட ஸ்பீடாக சுட்டணும். அப்படி நம்ம ஸ்டாப் பண்ணனா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக தான் ஸ்டாப் பண்ணணும். இல்லைன்னா நம்ம மேலே படும். சின்ன பசங்க இதை வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. பார்க்க எப்படி இருக்கு பாருங்க, சும்மா டீ பொறி பறக்குதுல்ல. அப்புறம் என்னங்க, மௌலியோ மௌலி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அப்படி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர் டு அதர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆல்சோ லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். டாடா, see you. எங்கள் அப்பா பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. மௌலி கேட்ட போராளி. பாய்.